சீனாவில் யங் டெங்காய் என்ற அதிகாரி ஒரு விபத்து நடந்த இடத்தில் சிரித்து கொண்டு இருந்த பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்தில் அவர் அணிந்திருந்த விதவிதமான சொகுசு கடிகாரங்களே அவர் மீதான ஊழல் விசாரணைக்கு வித்திட்டன. இறுதியில் அவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைத்தது. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் வெளிநாட்டு பயணங்களில் பரிசாக பெற்ற கிராப் ரக வைர கடிகாரத்தை அரசு கருவூலத்தில் ஒப்படைக்காமல் விற்றதற்காக எழுந்த புகாரே அவர் சிறை செல்லவும் தேர்தலில் போட்டியிட தடை விதிக்கப்படவும் முக்கிய காரணமாக அமைந்தது. தமிழக அரசியலிலும் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அணிந்திருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரஃபேல் வாட்ச் ஆளும் திமுக மற்றும் பாஜக இடையே மிகப்பெரிய அரசியல் போராகவே மாறியது. ஒரு அரசியல்வாதியின் அதிகாரப்பூர்வ வருமானத்திற்கும் அவர் பயன்படுத்தும் பொருளின் விலைக்கும் உள்ள முரண்பாடே இந்த கடிகார சாபத்திற்கு அடிப்படை காரணமாக ஆகிறது. ஏழைகளுக்காக போராடுவதாக கூறும் தலைவர்கள் இத்தகைய ஆடம்பரங்களில் ஈடுபடும் பொழுது அது மக்கள் மத்தியில் பிம்பச் சிதைவை உருவாக்குவதோடு சட்ட ரீதியான சிக்கல்களையும் உடன் கொண்டு வருகிறது. கோடிக்கணக்கான மதிப்புள்ள இந்த கடிகாரங்கள் நேரத்தை சரியாக காட்டினாலும் அவற்றை அணியும் அரசியல்வாதிகளுக்கு பல நேரங்களில் நேரம் சரியில்லாமல் போய்விடுகிறது என்பதே நிதர்சனம். இந்த கடிகார சாபம் வெறும் தற்செயலான நிகழ்வு அல்ல. ஒரு சிறிய கைக்கடிகாரம் என்பது ஊழல் தடுப்பு அமைப்புகளுக்கும் புலனாய்வு ஊடகங்களுக்கும் மிக எளிதாக கண்ணில் படக்கூடிய ஒரு குறியீடாகும். நிலம் அல்லது பணமாக பதுக்கப்படும் ஊழல் சொத்துக்கள் வெளியே தெரிவதில்லை. ஆனால் கையில் கட்டியிருக்கும் கடிகாரம் புகைப்படங்கள் வழியாக ஆவணப்படுத்தப்படுவதால் அதுவே அந்த அரசியல்வாதியின் வீழ்ச்சிக்கான முதல் ஆதாரமாக மாறுகிறது. வைரத்தின் ஒளி பொருந்திய தோசத்தைப் போலவே புரட்சியாளர் சேகுவாரின் மணிக்கட்டில் ஒலித்த அந்த ரோலக்ஸ் GMT மாஸ்டர் கடிகாரமும் ஒரு வரலாற்று சாபத்தின் சாட்சியாக மாறியது வரலாறு. ஃபீடேல் காஸ்ட்ரோவால் பரிசளிக்கப்பட்ட இந்த விலையுயர்ந்த ரோலக்ஸ் கடிகாரம் காடுகளிலும் போர்க்களங்களிலும் சேகுவாரின் நேர மேலாண்மைக்கு துணையாக நின்றது. ஆனால் ஒரு வைரக்கல் அதன் உரிமையாளருக்கு பொருந்தாத பொழுது அது பேரழிவை தருமோ அவ்வாறே அந்த ஆடம்பர பொருளும் அவரது இறுதி நாட்களில் ஒரு வேட்டை பொருளாக மாறியது. 1967 அக்டோபர் 9 அன்று பொலிலியாவில் சேகுவாரா கொல்லப்பட்ட பிறகு அந்த ரோலக்ஸ் கடிகாரம் அவரது மணிக்கட்டிலிருந்து ஒரு வேட்டை பரிசாக CIA முகவர் பெலிக்ஸ் ரோட்ரிக்ஸால் கழற்றப்பட்டது. ஒரு புரட்சியாளனின் இதயம் நின்ற பிறகும் அவரை வீழ்த்திய வேட்டைக்காரனின் கையில் அந்த கடிகாரமும் ஒட்டிக்கொண்டிருந்தது என்பது அதிகார மமதையின் கொடூரமான உச்சமாகும். சேகுவாரின் உடல் சிதைக்கப்பட்டு கைகள் துண்டிக்கப்பட்டு அடையாளமற்ற குழியில் வீசப்பட்ட அதே வேளையில் அவரது தனிப்பட்ட உடைமையான அந்த ரோலக்ஸ் மட்டும் ஒரு வெற்றியின் அடையாளமாக கருதப்பட்டது, கடத்தவும் பட்டது. தகுதிக்கு லட்சியத்திற்கும் அப்பாற்பட்ட எந்த ஒரு சொகுசு பொருளும் அதன் உரிமையாளருக்கு அதிகாரத்தை தருவதற்கு பதிலாக அவமானத்தையும் வீழ்ச்சியையும் பரிசாக தருகிறது. சேகுவாரின் ரோலக்ஸ் கடிகாரம் ஒரு பேரரசின் கையில் வெற்றி கோப்பையாக மாறினாலும் அது வரலாற்றில் ஒரு புரட்சியாளனின் வீழ்ச்சியையும் அந்த வீழ்ச்சியை ஒரு வேட்டையாடி கொண்டாடியவர்களின் குரூரத்தையும் என்றுமே பறைசாற்றி கொண்டிருக்கிறது. எனவே கோடிக்கணக்கான மதிப்பிலான கடிகாரங்கள் நேரத்தை மட்டுமே காட்டாமல் அந்த அதிகாரியின் இரகசிய சொத்துக்களையும் உலகிற்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதில்